அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆண் வாரிசு இல்லாத பணக்காரர் வீட்டு சொத்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதியை நம்ம பார்க்க போகிறோம். ஜாதக அலங்காரம் ஒரு பாடல் சொல்லுது, படைத்த 9ஆம் அதிபதி பதுங்கி 6னில் நின்றிடவே அப்படின்னு ஒரு பாடல். அது என்ன சொல்லுதுன்னா, 9ஆம் இடம் எனும் பிதுர்ஸ்தானாதிபதி, அதாவது பாக்கியாதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகம் 6ல் மறைந்தால் தாய் மாமனால் அவருக்கு சொத்து கிடைக்கும். தாய் மாமன் வீட்டோடு, அதாவது மாமனார் வீட்டோடு சேர்ந்து வாழும் அமைப்பு கிடைக்கும். பாக்கியாதிபதி மறைவது மாமன் வீட்டோடு சேர்ந்து வாழும் அமைப்பை கொடுக்கும் என்று கூறுகிறது. அதுவே அந்த 9ஆம் அதிபதி குருவாக இருந்து விட்டால், அது கடகலக்கணத்திற்குத்தான் அது பொருந்தும். அந்த 9ஆம் அதிபதி குருவாக இருந்து விட்டால் அவர் மாமியார் சொத்துக்கள், மாமியாரால் லாபம் கிடைக்கும் என்று அந்த பாடல் கூறுகிறது. இது என் அனுபவத்தில் சரியாக வருகிறது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விதிக்கு போயிடுவோம். யாருக்கு பணக்கார வீட்டு சொத்து கிடைக்கும். ஒரு விதி, லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் நின்று அதற்கு 5ஆம் இடத்தில் ராகு நின்றால், அல்லது சந்திரனும் செவ்வாயும் லக்கணத்துக்கு 3ல் நின்று அதற்கு 5ல் ராகு நின்றால் அந்த ஜாதகனுக்கு ஆண் வாரிசு இல்லாத பணக்கார வீட்டு சொத்து கிடைக்கும் என்று அந்த விதி கூறுகின்றது. சந்திரன் என்பது அம்மா, சந்திரன் என்பது மாமியார், செவ்வாய் என்பது சகோதரன், மனைவிக்கும் அவரே சகோதரர். ராகு என்பது இல்லாத சகோதரர் இல்லாத அமைப்பை அந்த ராகு தொடர்பு கொள்வது கொடுத்துவிடும். அதனால் ஆண் வாரிசு இல்லாத சொத்து அவருக்கு கிடைக்கிறது. இது விதி சொல்கிறது. ஆனால் என்னுடைய ஆய்வில் அதுபோல் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும், செவ்வாயும் சந்திரனையும் ராகு நோக்கி வர வேண்டும், அந்த அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி ஆண் வாரிசு இல்லாத வீட்டு சொத்து கிடைக்கின்றது. சரி, இந்த விதிப்படி இருந்தால் கிடைக்குமா என்றால், அந்த ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய்க்கு 5ல் அல்லது திரிகோண அமைப்புகள் சந்திரன் செவ்வாய் ராகு இருந்தாலும் அவர்கள் ஜாதகத்தில் குடும்பாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு தாய் வழியில், தாய் மாமன் வழியில் பணக்கார வீட்டு சொத்து, ஆண் வாரிசு இல்லாத ஒரு சொத்து கிடைக்கும். மாறாக 2ஆம் அதிபதி கெட்டு போயிருந்து இந்த அமைப்பு இருந்தால் சொத்து இருக்கும், ஆனால் இவருக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஜாதகத்தில் அந்த லக்கணத்திற்கு 5ஆம் இட அதிபதி பலப்பட்டிருப்பார், அவருடைய வாரிசுக்கு அந்த மாமனார் வீட்டு சொத்து கிடைக்கும். சரி, இப்போ இந்த அமைப்பு 2ஆம் அதிபதி பலம் பெற்றுக்கணும் பார்த்துட்டோம். இன்னொரு அம்சத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, காலப்புருஷாவை எப்படி மேசத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம், துலாத்திற்கு 3ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு, அவர்தான் களத்திரஸ்தானத்துக்கு சகோதரஸ்தானாதிபதி. அந்த குரு அந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருக்க வேண்டும், பலவீனமாக இருக்க வேண்டும், மறைவு, நீசம், பகை பெற்றிருக்க வேண்டும். அதோடு லக்கணத்திற்கு 7ஆம் இடம் எதுவோ அதற்கு 3ஆம் இட அதிபதியும் பலவீனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் சந்திரன் செவ்வாய் ராகு தொடர்பில் வாரிசு இல்லாத பணக்காரர் வீட்டு சொத்து அவருக்கு உறுதியாக கிடைக்கும். விதிகளை கூர்மையாக உள்வாங்கி அனுபவத்தில் ஆய்ந்து பலன் உரைக்க, என் அனுபவத்தில் இது சரியாக வருகிறது. இதுபோல சந்திரன் செவ்வாய் ராகு சேர்க்கை தாய் மாமன் வீட்டில் அல்லது தாயாரால் மாமியாரால் சொத்து கிடைக்கும் அமைப்பை கொடுக்கின்றது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.